ஹலோ गाइस, நான் உங்க துஷ்யன். நான் உங்க கவிஸ்ரீ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிரானி கேம் தான் ப்ளே பண்ண போறோம். ரொம்பவே ஹார்டான கேம். இன்னைக்கு நாங்க கிரானி கேம் வந்து ப்ளே பண்ணி உங்களுக்காக வீடியோ எடுத்து போடுறோம். ரொம்பவே ஃபன்னியான மொமெண்ட்லாம் இதில் இருக்கும். அதே மாதிரி இதே மாதிரி கேம் ப்ளே பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லிடுங்க. மறக்காமல் புதுசாக சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்கள் பேசிக்காக விளையாடுறவங்க தான், அதனால் ஈஸி மோட்டே வச்சு விளையாண்டுக்கிறோம். இப்போ கண்டினியூ கொடுத்தாச்சு. ரொம்பவே பயமா இருக்கு. பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சப்போர்ட் பண்ணா போதும். மறக்காம லைக் பண்ணிருங்க. டே 1 சரி, இந்த இடத்துல வந்து காலையில் இந்த இடத்துல இருந்து நம்ம எந்திரிக்கிறோமா, இந்த இடத்துல ஒரு சின்ன பக்கு பண்ணலாம். அது நான் உங்களுக்காக சொல்லித்தர்றேன். அந்த பூ வைக்கிறது இது இருக்குல்ல, அதை கையில் எடுத்துக்கங்க. ஃப்ளவர் பாட் அதை எடுத்துக்கலாம். இப்போது அதை கீழே போட்டுடலாம். இப்போது கிளடி வருவா. அந்த பாட்டியோட இன்னொரு பேர் வந்துட்டாங்க. இப்போது நம்ம கட்டில் கீழே போய் ஒளிஞ்சிக்கலாம். ஒளிஞ்சாச்சு. இப்போது எந்திரிச்சு நம்ம அவுட் ஆகிட்டோம். இப்போ ரெண்டாவதுல அதே பக் நம்ம பண்ண போகிறோம். பக்கு ஒர்க் ஆகும். அது நான் எந்திரிச்சு இது பண்ணாமல் இது பண்ணிட்டேன். திரும்ப ட்ராப் பண்ணிடலாம். இப்போது அந்த பாட்டி வந்ததுக்கப்புறம் நம்ம கீழே போய்க்கலாம். அது வந்து ஸ்பீடாக பண்ணணும். நான் ஸ்லோவாக பண்ணதுனால இதாகிடுச்சு. எனக்கு டைமுக்கு மேலே அது நீங்கள் அப்படியே ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பக் ஆயிரும். எனக்கு இந்த கேம் நான் அவ்வளோ விளையாட மாட்டேன். தங்கச்சி தான் விளையாடும். அதான் இன்றைக்கி நான் விளையாடலான்னு சொல்லிட்டு வந்தால் இப்போ இந்த மாதிரி இப்போ நான் பண்ணுற பாருங்க. அது மாதிரி என்னங்க எனக்கு வரவே மாட்டேங்குது. என் தங்கச்சி கொடு என்ன பண்ணுது. இப்போ டே 3 இப்போ வந்து அந்த ஃப்ளவர் பாட்டை நான் போய் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து கட்டிலுக்கு பின்னாடி வந்துட்டு முன்னாடி வந்துட்டு ட்ராப் பண்ணிக்கலாம். ஒரு 2 டைம்ஸ்க்கு மேலே நான் ட்ராப் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நான் கீழே குமிஞ்சுக்கிறேன். இந்த பக்கு நான் பண்ணும்போது வரல, என் தங்கச்சி பண்ணும்போது வருதா. வந்துச்சுன்னா இது உண்மையானது தான், வரலைன்னா அது ஃபேக்கு. ஆனால் இதுக்குமே நான் பண்ணியிருக்கிறேன். இது நானுமே பண்ணியிருக்கேன். அண்ட் இது ஃபேக்கெல்லாம் கிடையாது, உண்மைதான். ஆனால் இன்னும் இந்த கிளவி தான் வர மாட்டேங்கிறா. பார்த்துக்கலாம். இன்னும் 1 டைம் மட்டும் நான் போட்டு பார்க்குறேன். ஐயோ, என்ன வரவே மாட்டேங்கிறா. எங்க காணோம் பாடி. இப்போ வர்றா. லைட்டாக கை எனக்கு தெரியுது. இருக்கீங்களா இல்லையா? வந்துட்டா. இப்போ வந்து ஸ்பீடாக வந்து நான் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ அடிப்பாங்க ஒரு தலையை பார்த்து. இல்லை அப்படியே தான் இப்போ விழுகும்பா. ஓகே. இப்போ விழுகல. இல்லை, அவ்வளோதான். பக் ஆயிடுச்சு. இது நானாக ப்ளே பண்ணேன். எங்கள் அண்ணா ஒன்றும் ப்ளே பண்ணல, நான் தான் ப்ளே பண்ணேன். பாருங்க, அவள் பக்கத்துலேயே போய் நின்னா கூட வந்து இந்த மாதிரி நேரத்தில் தான் நான் ஒன்று சொல்லணும். இந்த இதை எடுத்து எத்தனை நாள் அந்த உன் கட்டையை வச்சு எங்களை அடிச்சிருப்பேன். இப்போ பாரு, என்னங்க அட்டாக்கே ஆக மாட்டேங்குது. சரி பரவாயில்ல, இதை விட்டுட்டு நம்ம எஸ்கேப் பண்ணலாம். எஸ்கேப் வந்து எங்களால் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் எஸ்கேப் பண்ண முடியனாலும் நாங்களும் பேசிக்காக விளையாடுறவங்களா. எஸ்கேப் பெரிய பெரிய யூடியூபர்ஸ் மாதிரி நாங்கள் இல்லை. நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தா தான் நாங்கள் எஸ்கேப் பண்ணுற அளவுக்கு இதாக கார்க்கி கிடச்சிச்சுண்ணா. சூப்பர். நீங்கள் எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. மறக்காமல் நம்மளோட சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 1K அடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களுக்கு ரெகுலராக வீடியோ கொடுத்துட்டே இருக்கோம். இப்போ வந்து காரை வந்து ஓப்பன் பண்ணலாம். இப்போ நான் காரை தேடி தான் போயிட்டுருக்கேன். கார் கீழே தான் இருக்கு. அந்த கடிக்கு அங்கே தான் இருக்குது. ஹாய், வரட்டா. எஸ்கேப் பண்ண முடியலனாலும் அடுத்த வீடியோவில் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இந்த வீடியோவில் எஸ்கேப் பண்ண முடிஞ்சுன்னா பண்ணிடுறோம்.
பட் எங்களால் நிறையா பேர் வந்து எக்ஸ்ட்ரீம் மோட்லலாம் எஸ்கேப் பண்ணியிருக்காங்க. எங்களால் அந்த வெப்பன் கீ மாதிரிலாம் கிடச்சிருச்சு. வெப்பன் கீ எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், மேலே அந்த ஸ்க்ரூ டிரைவர் இருக்கு, அதை எடுக்கலாம். ஸ்க்ரூ டிரைவர் இல்லை, இந்த வெப்பன் மாதிரி இருக்கும், இந்த அம்பு மாதிரி இருக்கும், அதை எடுத்துக்கலாம். நான் அவ்வளோக்கா விளையாடவே மாட்டேன். ஆனால் நான் சூப்பராக விளையாடுவேன். ஆனால் நான் இது வரைக்கும் ஒரு எஸ்கேப் கூட பண்ணதே இல்லை. நான் பண்ணியிருக்கேன் ஒரு எஸ்கேப்பு, கார் எஸ்கேப் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த வெப்பன் கீ எடுத்துகிட்டு போய் அங்கே ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து ஸ்க்ரூ டிரைவர் இருக்கும். ஸ்க்ரூ டிரைவர் கிடையாது, ஒரு அம்பு மாதிரி இருக்கும், அதை எடுத்தால் தான் ஸ்க்ரூ டிரைவரே எடுக்கும். அதுக்கான கீ இது இந்த இருக்கு பாருங்க. இந்த பாக்ஸை திறந்துடலாமா? ஓகே, நமக்கு தேவை இதை வச்சு, இது பேர் இதை வச்சு கூட கிராணியை வந்து இதை ஷூட் பண்ண முடியும். பட் நாங்கள் பக் பண்ணனால அந்த மாதிரி பண்ண முடியல. அந்த இதை போய் அதை ஸ்க்ரூ டிரைவரா, ஸ்க்ரூ டிரைவர் போய் எடுக்கலாம். அது வந்து கரெக்டாக ஷூட் பண்ணாதான் வந்து வரும், இல்லை அப்படின்னா வராது. கன் வச்சு பண்ணால் ஒரே இதுலேயே வந்துடும். இப்போ கன் எங்களுக்கு இன்னும் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? இப்போ சுடுவோம் பாரு, அப்படியே வரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதே நானா சூப்பராக பண்ணிடுவேன். இப்போ நானும் பண்ணி இல்லை, நான் தான் பண்ணுவேன். நான் தான் பண்ணுவேன். உங்களுக்கு எங்களால் 6 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ தர முடியாது. ஆனாடே அதனால இப்போதைக்கு இந்த ஸ்க்ரூ டிரைவரை கீழே தள்ளி விடுற வரைக்கும் உங்களுக்கு வீடியோ தர்றோம். அடுத்த வீடியோவில் கன்ஃபார்ம் நீங்கள் பெரிய வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு நான் வேறு இதே மாதிரி ஃபுல் வீடியோ தர்றேன். 10 நிமிஷத்தில் ஒரு எஸ்கேப் பண்ணுற மாதிரி. என்னடா இது, இப்போ நான் பண்ண போகிறேன். சுத்தமாக முடியலைங்க, நான் விடவே மாட்டேன். தங்கச்சி பிடிக்கிட்டு இருக்குது, ஆனால் தர மாட்டேன். வர்றா சோளம்தா போச்சா, எப்படி பண்ணணும்னு இவனுக்கு சரி விடுங்க. இது நான் இந்த வீடியோவில் நான் கீழே தள்ள முடியலனாலும் அடுத்த வீடியோவில் நான் தள்ளி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரை வீடியோ முடிஞ்சிடும் போல இருக்கு. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது துஷ்யந்த் மற்றும் பவிஸ்ரீ. பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.